இந்த சண்டே நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் எப்படி தெரியுமோ என்னவோ தெரியல, வழக்கத்துக்கு மாறாவே சீக்கிரமா எந்திரிச்சுட்டேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏஞ்சி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்துட்டு 7 மணிக்கா வெளியே ஏஞ்சி வந்தேன். 7 மணிக்கே பார்த்தா சரியான வெயில். திடீர்னு மார்னிங் மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. அப்படியே வந்து என் செடிங்களெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டு மாடியில வந்து மாங்காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இது கூடவே எங்க வீட்ல இன்னொரு ஆள் வந்து இப்ப சேர்ந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தவக்கலை தான். திடீர்னு வந்த புதுசுல பார்த்துட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க வீட்டை விட்டு போகவே இல்லை. அது இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. சரி ஓரமா இருந்துட்டு போட்டோம். நம்மள என்ன அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நாங்க. அம்மா வந்து சனிக்கிழமை மீன் வாங்கி மீன் குழம்புலாம் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. அதை மறுநாள் சாப்பிட்டு தான் இன்னும் டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு. அதனால காலைல எழுந்திரிச்சு நான் வந்து தோசை சுட்டேன். இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சுட்டேன். தோசை சுட்டு அது கூட மீன் குழம்பு வச்சு காலைல சண்டே ஸ்பெஷலாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.